ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் இயேசுவை கவனித்துப்பார், இயேசுவை கவனித்துப்பார் என்ற தலைப்பில் உங்களோடு இந்த வீடியோ வாயிலாக சற்று ஆராய்ந்து அறிய விரும்புகிறேன். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இயேசு அற்புதங்களை செய்தார். மார்க்கு 1:41 அங்கு தேவன் மன இறங்கி அற்புதங்களை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, ஆண்டவர் மன இறங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். மனதுருக்கம் கொண்டு தேவன் மனது இறங்கிது அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை மன இறங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல் மத்தேயு புத்தகம் 14:14 ஆண்டவர் திரளான ஜனங்கள் அவருடைய கூடி வரும் பொழுது கண்டு மன இறங்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியை, இயேசு மனதுருக்கத்தில் தான் அதிகமான அற்புதங்களையே செய்திருக்கிறார். அதிகமான அற்புதங்கள் அவர் முன்பதாக அவர் போதித்திருக்கிறார். அதுவும் மனது இறங்கிதான் போதித்திருக்கிறார். மேய்ப்பனில்லாத ஆடுகளே போல இந்த ஜனங்களை கண்டு, யார் இன்றைக்கு என்னை தேற்றுவா, யார் நித்திய ஜீவ பாதைக்கு என்னை வழிநடத்துவா என்று பரிதபித்து கொண்டு அலைகிற ஒரு கூட்ட ஜனத்தை கண்டு ஆண்டவர் மனதிறங்கி தான் அவர்களுக்கு போதித்தார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நாம் இயேசுவை கவனித்து பார்த்தால், நாம் இயேசு ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதங்களை அவர் செய்தார். எப்படி செய்தார்? மனது இறங்கி செய்தார். ஒரு வியாதிக்காரன் அவரிடத்தில் வரும் பொழுது மன இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அவர் மனதுருகிதான் மனதுருக்கம் கொண்டுதான் அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல மார்க்கு புத்தகம் 8:2 ஜனங்கள் இதுவரைக்கும் என்னிடத்தில் 3 நாள் என்னிடத்தில் தங்கி இருக்கிறார்கள். இவர்கள் போகும் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று ஜனங்களுக்காக பரிதபித்தார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, என் மேல் இரக்கம் கொள்ள மனிதர்கள் இல்லையா? என் மேல் மனதுருக்க ஆட்கள் இல்லையா? என் தாய் இல்லையா? என் சகோதரர்கள் இல்லையா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக இயேசுவை கவனித்து பார். அவர் இப்படிப்பட்ட ஜனங்கள் பரிதபிக்கக்கூடிய, பரிதாபத்தில் சோர்ந்து போகிற ஜனங்களுக்காக இயேசு பரிதபிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், அநேக இடங்களில் அவர் அற்புதங்களை செய்ததே அவர் மன இறக்கமுள்ள தெய்வம். ஆம், இந்த இயேசுவை நீ கவனித்து பார்த்து இந்த இயேசு கிறிஸ்துவை நீ பின்பற்றும் பொழுது இயேசு சொல்லுகிறார், அவர் மன இறங்கி ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆம், அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் சோதிக்கப்பட்டார். அவரே இயேசு சோதிக்கப்பட்டார், வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டாராம். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவர் ஏன் சோதிக்கப்பட்டார்? ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் நீயும் சோதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? கவலைப்படாத, உனக்கு முன்பதாக சோதிக்கப்பட்ட இயேசுவை பார். அதனால தான் இயேசுவை கவனித்து பார். அவர் அற்புதங்களை செய்தாலும் எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்கள் 58 இருக்குன்னு சொல்லி அவர் செய்யவில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிசாசுகளை துரத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு 58 தெரியும் அப்படின்னு தான் சொல்லி போதிக்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை குறித்து கவனித்து பார்த்து போதிப்பதில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், பரிதபித்து தான் அற்புதங்களை செய்திருக்கிறார், மன இறங்கி தான் அற்புதங்களை செய்திருக்கிறார், மன இறங்கி தான் போதிக்கவே செய்திருக்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு அவன் அப்படி பிரசங்கிக்கிறான், இவன் இப்படி பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி வாக்குவாதத்திலையும் முரட்டுத்தனத்திலையும் தான் பிரசங்கம் ஓடுகிறதே தவிர ஜனங்க மேலே ஐயோ வசனம் தெரியாமல் இருக்கிறாங்களே பரிதபித்து கொண்டு இன்றைக்கு சத்தியத்தை சொல்ல ஜனமில்லை. ஒன்று தன் பெருமை, வீண் பெருமை, நான் இப்படி இருக்கிறேன், இவன் இப்படி இருக்கிறான், நீ சரியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை என்று குறை சொல்லி தானே பிரசங்கிக்கிறாங்களே தவிர
அன்பு கூர்ந்தோ மனதுரக்கம் கொண்டோ இயேசுவை கவனித்து பார்த்து பிரசங்கம் பண்ணுங்க. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, குறை சொல்லு ஒரு மனிதனை குறை சொல்வதற்கோ குற்றம் சாட்டுவதற்கோ நமக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருக்கு முன்பதாக வந்து, ஆண்டவரே நல்ல போதகரே என்று சொல்லி ஒரு மனிதன் வந்து முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏன் என்று நல்லவன் என்று சொல்லுகிறேன், பூமியில் உள்ள எந்த மனிதனும் நல்லவன் இல்லை என்று. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீ யாரையும் நல்லவன் என்றும் சொல்வதற்கு மனிதர்கள் தகுதியானவர்கள் அல்ல. அதே சமயத்தில் அந்த மனிதர்களை குறைச்சி பேசவும் உனக்கு அதிகாரமும் இல்லை. ஆம், எந்த ஒரு மனிதனையும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒருவனை மேன்மை பாராட்டி பேசவும் உனக்கு அதிகாரம் இல்லை, ஒருவனை குறைச்சி பேசுவதற்கும் உனக்கு அதிகாரமும் இல்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை குறித்து கவனித்து பார். ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் ஒருவனும் நல்லவன் இல்லையே என்று சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஒருவர் போதித்தா வேத வசனம் இருக்கிறதா, வேத வசனத்தின் ஆராய்ந்து அறிந்து அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவை கவனித்து பார்த்து அதில் நீ நடக்கும் பொழுது, இயேசு சொல்கிறார், இந்த ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை அளிக்கிறேன் என்று சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்த வேளையில் அவரே வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, வனாந்தரத்தில் கொண்டு போய் சோதிக்கப்பட்டாராண்டா மனிதன் எம்மாத்திரம் அதை விட அதிகமான சோதனையில் சோதிக்கப்படுவான். நீ கலங்காத, அந்த நமக்கு முன்பதாக இயேசு சோதிக்கப்பட்டவர் இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார், அந்த இயேசுவை கவனித்து பார். அந்த இயேசு உனக்கு இன்றைக்கும் அந்த குறைவிலிருந்து நிறைவு தர அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இயேசு பிசாசினிடத்தில் வந்து சோதிக்கும்படி வந்தான். இயேசு அதில் எதிர்த்து அந்த சோதனையில் ஜெயங்கொண்டார். இதே போல உன்னிடத்திலும் நீ கிறிஸ்து இயேசுவுக்காக கிரியை செய்ய எழும்பும் பொழுது பிசாசு சோதிக்க வருவான். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பிசாசு சோதிக்க வருவான். அது யார் மூலியமாவது வருவான். நீ கலங்காத, திகையாத. நீ கிறிஸ்து இயேசுவில் கவனிச்சுப்பார், இயேசுவை கவனித்துப்பார். அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க பழகு. அவருடைய அடிச்சுவடுகளில் நீ நடக்கும் பொழுது இயேசுவை கவனித்து, அதனால தான் இந்த செய்தியின் தலைப்பை இயேசுவை கவனித்துப்பார். இயேசுவை கவனித்து பார்க்கும் பொழுது இயேசு வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு பிசாசை ஜெயித்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவரே சொல்கிறார், நான் மனிதனே இந்த பூமியில் ஒருவன் வந்து நல்ல போதகரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறா, மனிதன் என்னையே நீ நல்லவன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்கிறார். லூக்கா புத்தகத்தில் 18வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுவது, என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறார். பூமியில் உள்ள ஒரு மனிதனும் பிதாவுக்கு முன்பதாக நல்லவன் கிடையாது என்று, நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை கேட்டவுடனே எல்லாரும் கெட்டவர்கள் என்றும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்க்க அதிகாரம் நமக்கு இல்லை. அதே சமயத்தில் மனிதனுக்கு பின்னதாக நம்ம ரசிகர் கூட்டமாகவும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஊழியர் பின்னுக்கு போக ரசிகர் கூட்டர்களாக இருக்கிறோம். ரசிகர் கூட்டங்கள், அவன் நடிகனுக்கு ரசிகர் கூட்டம் அவசியம், ஊழியர்களுக்கு ரசிகர் கூட்டம் அவசியம் இல்லை. நீ கிறிஸ்துவை இயேசுவை கவனித்து பார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா, இயேசுவை கவனித்து பார். இயேசு உனக்கு முன்பதாக இயேசு சோதிக்கப்பட்டவர். அந்த இயேசு உனக்குள்ளத்தான் இருக்கிறார். அந்த இயேசு நோக்கி பார். அந்த இயேசு இந்த சோதனையிலிருந்து ஜெயங்கொள்ள வார்த்தைகளை தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வேத வசனம், அவர் தேவனுடைய சாயலாக இருந்தார். பிலிப்பியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8 வசனத்தில் வசிக்கும் பொழுது அவர் பிதாவினுடைய சாயலாக காணப்பட்டார். இயேசு இந்த பூமியில் பிதாவினுடைய சாயலாக காணப்பட்டார். அப்படி காணப்பட்ட வேளையிலும் தன்னை தாமே அடிமையின் ரூபமாக்கி கொண்டார். இந்த சிலுவை பரிணிந்த வரைக்கும்
தன்னைத்தானே பிதாவுக்கு கீழ்ப்பிடிந்தவராய் காணப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக நீ மரண பரியந்தம் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவை நோக்கி பார்த்து அவருக்கு நீ கீழ்ப்பட்டு நடுப்பாயானால் இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார். நீ கவனித்து பார்க்க வேண்டியது மனிதனை அல்ல. நீ மனிதனை கவனித்து பார்த்தா இடறி விழுவாய். நீ கவனித்து பார்த்தால், நீ ஊழியனை கவனித்து பார்த்தால் நீ இடறி விழுவாய். அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை கவனித்து பார். இந்த இயேசு உனக்கு முன்பதாக சோதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. இந்த இயேசு உன் குறைகளெல்லாம் நீக்க வல்லமுள்ளவர். இன்றைக்கும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை நாங்கள் கவனித்து பார்த்து உம்முடைய அடிச்சுவடிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்து மனது இறங்கி அற்புதங்களை செய்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் மேல் மன இறங்கி அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு போதித்தாலும் ஐயோ மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இருக்கிற ஜனங்கள் என்று அந்த ஜனங்களுக்காக மன இறங்கி நீர் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு போதித்து ஆண்டவரை உணவளித்தாலும் என்னால் முடியும் என்று சொல்லி எந்த இடத்திலும் உம்மை காண்பிக்காம ஆண்டவரே ஜனங்கள் மேல் பரிதாபம் கொண்டு ஐயோ இவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆகாரம் கொடுத்தீர் ஆண்டவரே. அற்புதமான தேவனை, நீர் வனாந்தரத்துக்கு நீர் தேவகுமாரனாய் இருந்தும் நீர் வனாந்தரத்துக்கு சோதிக்கப்பட கொண்டு போகப்பட்டீர் ஆண்டவரே. பிசாசுவினால் சோதிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கொடுக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசை ஜெயித்தீர் ஆண்டவரே. வசனங்களினால பிசாசை ஜெயித்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தேவனுடைய சாயலாய் இருந்தும் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவே காண்பித்து தான் வாழ்ந்தீர் ஆண்டவரே. பிதாவை தன்னில் காண்பித்து வாழ்ந்தீர். இதே போல நாங்களும் ஆண்டவரே இயேசுவை நோக்கி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுடைய அடிச்சுவடுகளை வழி நடந்து இயேசுவை காண்பித்து வழி நடக்க எங்களுக்கு கிருபைதார். பெரிய காரியங்கள் நேற்று இன்று வென்று மாறாத தேவனே உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை உங்களுக்காக போதித்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நீங்கள் கீழ்ப்படிய முடியும். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.